ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி. இன்றைக்கி வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போதுங்க. நம்மள நிறைய பேருக்கு முடிக்கொட்ட பிரச்சனை சர்வ சாதாரணமாக இருக்கும். அதுக்கு என்னென்னமோ ஆயில் யூஸ் பண்ணுவோம், ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவோம், ஆனாலும் ரிசல்ட் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 1/2 kg எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு ரொம்ப தண்ணியிலலாம் கழுகக்கூடாது. ஏன்னா அந்த வாட்டர் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் நம்ம செய்ய போகிற அந்த ஆயில். அதனால் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஃபங்கஸ் இருந்தாலும் அதெல்லாம் செத்துரும் அந்த வெயிலில். ஸோ அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அரைக்கும் போது ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் கோகனட் ஆயில், பியூர் கோகனட் ஆயில், அதாவது செக்கில் ஆட்டின எண்ணெய்ன்னு சொல்லி கிடைக்கும் பாருங்கள். ஸோ அதை எடுத்து சேர்த்து நம்ம அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கணும். இப்போ அரைக்கும் போது தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எவ்வளோ பேஸ்ட்டாக வந்துடுச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி மொத்தத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்தது பின்னாடி ஒரு அடி கனமாக உள்ள ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவு பியோர் கோகனட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், எந்த கலப்படமும் இல்லாமல். அதனால் அதை நம்ம சேர்த்துட்டு அது லேசாக சூடு வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச அந்த ஆனியனோட அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் அப்படிங்கிறதுனால நம்ம ஆட் பண்ண உடனே அது ரொம்ப பொங்கி அப்படியே வெளியில் வரா மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலரி விட்டீங்க அப்படின்னா அந்த நுரையாக மேலே எலும்பி வர்றது வந்து அப்படியே அடங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம பேஸ்ட்டாக சேர்க்கறதுனால அடிப்பிடிக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் அது மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும்லாம் நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த எசன்ஸ்லாம் அந்த ஆயிலில் இறங்கிரும்ல. ஸோ அது வரைக்கும் நம்ம அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருந்தால் ஓகே, கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம டேண்ட்ரஃப் இருக்கிற பிரச்சனை, அப்புறம் முடி நிறைய பேர் கொட்டிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, புது ஹேர் வளர்கிறதுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஆனியன்லலாம் வந்து ஷாம்பூஸே எல்லா கம்பெனிஸுமே ஆனியன் ஷாம்பூனே நிறைய இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் அடுப்புமே ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா பபிள்ஸ் மேலே வர அந்த டைமுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்ட பின்னாடி ஒரு க்ளீனான ஒரு காட்டன் கிளாத்தில் எடுத்து நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது ஆயில் அப்படிங்கிறதுனால நிறையவே ஹீட் இருக்கும். ஸோ உடனே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு சரியாக வராது. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க. 1/2 அன் ஹவருக்கு என்ன 1 ஹவர் கூட விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அது ஆறின பின்னாடி இந்த மாதிரி சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்கிட்ட இருக்கிற ஒரு கிளாத்தில் எடுத்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆயில் வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ஒயிட் கலரில் தான் கீழே வரும். அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணும் போது அந்த ஆனியனோட எக்ஸ்ட்ராக்டும் சேர்ந்து வரும்போது அது கலர் வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்த பின்னாடி அந்த ஆனியன் பேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் உங்கள் பிளான்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக அது வந்து ஒரு காம்போஸ்ட்டாக மாறிடும் கொஞ்ச நாளில். ஸோ அதை வந்து நீங்கள் வேஸ்ட் கூட பண்ண வேணாம். அதுவும் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டேன். நல்லா நம்ம ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ப்ரௌன் கலரில் அது மாறுற வரைக்கும். ஸோ இந்த மாதிரியே தான் இருக்கணும். கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இது தான். ஸோ பார்த்திங்களா எவ்வளோ பியூராக இருக்குது. ஸோ இந்த ஆயில் எடுத்து நீங்கள் நல்லா, சில பேருக்கு வந்து ரொம்ப சீதளமான உடம்பு அப்படின்னு சொல்வீங்கள்ல, ஸோ நீங்கள் நல்லா வெயிலுக்கு நல்லா தினமுமே இதை மசாஜ் பண்ணிக்கோங்க. லீவாக இருக்கா நிறைய வச்சு ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற விட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் நீங்கள் உங்கள் முடியை வெயிலில் நின்று நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா குளிங்க. ஸோ நான் எடுத்து அந்த பாட்டிலில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வெயிலில் வச்சுருவேன். நான் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சப்பறம் கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா, அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் அடியில் போயிட்டு கலரே வந்து ஒரு மாதிரி கிளியராக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பல மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து நிறைய ஏர்ஃபால் ப்ராப்ளம்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் நல்லா மதியான டைமில் வந்து நீங்கள் நல்லா இதை மசாஜ் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக முடி இல்லாத இடத்துல கூட குழந்தைங்களுக்கு வந்து தலையில் முடி கண்டிப்பாக வளரும். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது சிம்பிள் தான். வீட்டில் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது இதில் ஒரே கஷ்டம் என்னென்னா நம்ம ஆனியனை உட்காந்து உரிக்கிறது மட்டும் தான் கஷ்டம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நாள் 3 நாள் கூட எடுத்து நீங்கள் பொறுமையாக பீல் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு மொத்தமாக சேர்ந்ததுக்கு பின்னாடி நீங்கள் பண்ணுங்கள். ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்குங்க. இதில் பல பிரச்சனை போயிடும். மெயினாக டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமாகவே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களுமே யூஸ் பண்ணோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.